Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் காம்பேக்ட் ஆப்ரேட்டர்ஸை டிஃபைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணோம். அதாவது ஏங்கிறது ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர். ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்ததுன்னா ஏ வந்து காம்பேக்ட் ஆப்ரேட்டராக இருக்கும் போது, அல்லது ஏங்கிறது வந்து ஏதோ சீக்வன்ஸ் ஆஃப் லிமிட் ஆஃப் அ சீக்வன்ஸ் ஆஃப் காம்பேக்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஏ வந்து காம்பேக்ட் ஆப்ரேட்டர் இருக்க போகுது. இது வந்து காம்பேக்ட் ஆப்ரேட்டர் நமக்கு எப்போ கிடைக்கும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஓகே அது சம்மந்தமான ஒரு ரிசல்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ காம்பேக்டாக இருந்தால் ஏ ஸ்டாரும் வந்து காம்பேக்டாக இருக்கும். அதுதான் வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப் ஓகே. இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஏஎன் வந்து ஈக்குவல் டு என் ஃபார் ஆல் என். அதாவது ஏஎன்னுங்கிறது வந்து காம்பேக்ட் ஆப்ரேட்டர். இன் பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஏஎன்னோட டைமென்ஷன் வந்து என். அப்படி இருந்ததுன்னா ஏஎன் எல்லாமே ஃபைனைட் டைமென்ஷனல். ஆனால் ஏஎன் வந்து அதோடைய ரேஞ்ச் ஆஃப் ஏஎன் அதோடைய டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கு ஆஸ் என் இன்க்ரீசஸ். ஸோ அந்த கேஸ்லேயுமே வந்து நமக்கு என்ன வரப்போகுதுன்னா ஏ வந்து ஆஸ் ஏ இஸ் அ லிமிட் ஆஃப் ஏஎன், ஏ வந்து ஒரு காம்பேக்ட் ஆப்ரேட்டர். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரிசல்ட். அல்லது இந்த அப்சர்வேஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு குயிக்காக பார்க்கக்கூடிய ஒரு அப்சர்வேஷன். ஓகே. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபை பார்க்கலாம். ஸோ ஏ வந்து காம்பேக்ட், நம்ம ஏ ஸ்டார் வந்து காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம காம்பேக்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து ரெண்டு டெஃபினிஷன் சொன்னோம். ஒன்று யூனிட் பாலோடைய இமேஜ் அது வந்து டோட்டலி பவுண்டடாக இருக்கணும், அல்லது க்ளோஷர் ஆஃப், அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் ஏ ஸ்டார் யூனிட் பால் ஆஃப் BH01 அதோடைய இமேஜ் பார்க்கணும், அதோட க்ளோஷர் இது வந்து காம்பேக்ட்னு சொல்லணும், இஸ் காம்பேக்ட். அல்லது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஃபார் எவரி பவுண்டட் சீக்வன்ஸ், ஃபார் எவரி பவுண்டட் சீக்வன்ஸ் xn in H, A star xn in the sequence A star xn has a convergent subsequence, சப்சீக்வன்ஸ். ஸோ ஒன்று இந்த ஸ்டேட்மெண்ட் அல்லது அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த கேஸை இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு பவுண்டட் சீக்வன்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் xn be a bounded sequence in H. So let m greater than or equal to 0 such that norm of xn is less than or equal to m for all n. இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும், ஏன்னா அது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். இப்போ ஏ ஸ்டார் வந்து பவுண்டடுங்கிறதுனால ஏ ஸ்டார் இஸ் அ பவுண்டட் ஆப்ரேட்டர். ஏன்னா ஏ வந்து காம்பேக்ட்னு சொல்லிட்டோம், காம்பேக்ட்னா பவுண்டட். ஆனால் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பவுண்டட்னு அசியூம் பண்ணிட்டோம், ஏன்னா வந்து காம்பேக்ட் இம்ப்ளைஸ் பவுண்டட்ங்கிறதுனால நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே அசியூம் பண்ணிட்டோம். ஸோ ஏ இஸ் பவுண்டட், ஸோ ஏ ஸ்டார் இஸ் பவுண்டட். ஸோ திஸ் இம்ப்ளை ஏ ஸ்டார் ஆஃப் xn is a bounded sequence in H. Okay. இப்போ இந்த A star xnக்கு பதிலாக நம்ம வந்து இன்னொரு நோட்டேஷன் வச்சுக்கலாம். let yn equal to A star xn for all n.
அப்போ ஒய்என்னுங்கிறது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ், ஏங்கிறது வந்து ஒரு காம்பேக்ட் ஆப்ரேட்டர். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோன்னா as A is compact and yn is a bounded sequenceங்கிறதுனால there exists a subsequence, say A yn k, subsequence of A yn என்ன மாதிரி சப்சீக்வன்ஸ்னா such that A yn k converges to some number, say z, as nk tending to infinity. Z belongs to h. Okay, z belongs to h. ஏன்னா காம்பேக்ட் ஆப்ரேட்டருடைய டெஃபினேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போது கிளைம் வந்து இந்த கரஸ்பாண்டிங் ஏ ஸ்டார் எக்ஸ்என்கே அது வந்து கன்வர்ஜென்ட்னு வந்து சொல்ல போகிறோம். ஸோ நம்மளுடைய கிளைம் என்ன? கிளைம் A star xnk converges in H, right? இது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு சொல்லணும். நம்ம வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்கோம், அதாவது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கோம். ஒரு சீக்வன்ஸை வந்து கன்வர்ஜஸ்னு சொல்லணும்னா என்ன கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ், அது வந்து கோஷி சீக்வன்ஸ்னு சொன்னால் போதும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கோஷி சீக்வன்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ இட் இஸ் enough to prove A star xnk is a Cauchy sequence in H. Okay, so அதுக்காக அதோடைய நாமில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ A star of xni minus A star of xnj. ஸோ நம்ம வந்து அதை டிஸ்டன்ஸ் பார்க்காம ஸ்கொயர் ஆஃப் நாம் ஆஃப் பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம இன்னர் ப்ராடக்டை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும் ஸ்கொயர் ஆஃப் நாம் எழுதணும்னா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஏ ஸ்டார் xni மைனஸ் xnj கமா ஏ ஸ்டார் xni மைனஸ் xnj. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டர் அதோடைய அட்ஜாயிண்ட் அதுக்கு வந்து அதோட ரிலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்டில் என்னன்னு தெரியும். ஸோ அதனால் இங்கே ஏ ஸ்டார் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஏன்னு இங்கே வந்து மாற்றிக்கிடலாம், ரைட்? ஸோ ஏ ஆஃப் ரெண்டாவது ஏ ஸ்டார் எக்ஸ்என்ஐ இருக்குது. ஏ ஸ்டார் எக்ஸ்என்ஐங்கிறது என்ன? அது வந்து ஒய்என், ரைட்? ஒய்என் என்ன? ஒய்என் வந்து ஏ ஸ்டார் எக்ஸ்என். ஸோ இன் பர்டிகுலர் ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் xni மைனஸ் ஏ ஸ்டார் xnj கமா xni மைனஸ் xnj, ரைட்? ஏன்னா நான் ஆப்ரேட்டர் அட்ஜாயிண்ட் அதோடைய இன்னர் ப்ராடக்ட் ரிலேஷனை வச்சு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகும்னா ஏ ஒய்என்ஐ மைனஸ் ஒய்என்ஜே கமா xni மைனஸ் xnj. இப்போது ஏ வந்து லீனியர், அதை யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஏ ஆஃப் ஒய்என்கே அது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், இன் பர்டிகுலர் அது வந்து கோஷி, அதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா எல்லாமே நான் நெகட்டிவ். ஸோ பை கோஷிஸ் வாஸ் இன்இக்வாலிட்டி நமக்கு வந்து ஏ ஆஃப் ஒய்என்ஐ மைனஸ் ஏ ஆஃப் ஒய்என்ஜே டைம்ஸ் நாம் ஆஃப் xni மைனஸ் xnj, ரைட்? ஆனால் எக்ஸ்என்னுங்கிறது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ அதனால் பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இந்த டேர்ம் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2mனு வரப்போகுது. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும்னா திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2m இன்ட்டு நாம் ஆஃப் ஏ ஆஃப் ஒய்என்ஐ மைனஸ் ஏ ஆஃப் ஒய்என்ஜே, ரைட்? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? ஏ ஸ்டார் ஆஃப் xni மைனஸ் ஏ ஸ்டார் ஆஃப் xnj அதோடைய ஸ்கொயர் ஆஃப் நாம். இது வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2m டைம்ஸ் இந்த டேர்மில் எழுதியிருக்கோம். இப்போது வந்து ஏ ஆஃப் ஒய்என்கே அது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸை யூஸ் பண்ணால் இந்த சீக்வன்ஸும் வந்து கோஷின்னு வந்து ப்ரூவ் ஆயிரும், ரைட்? ஹென்ஸ் ஏ ஸ்டார் xnk
is a Cauchy sequence in H. Okay. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் கொடுத்தாலும் ஏ ஸ்டார் அதுக்கு வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஏ ஸ்டார் எக்ஸ்எனுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது வந்து Cauchy சீக்வன்ஸ் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ், hence it converges. அப்போ ஏ ஸ்டாரும் வந்து காம்பேக்ட் whenever A is compact. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் வந்து காம்பேக்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து காம்பேக்ட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா, ஏன்னா வந்து நம்ம இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆன்சராக கொடுக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் ரேஞ்ச் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னால் வந்து காம்பேக்ட்டு. அதே மாதிரி ஏங்கிறது வந்து லிமிட் ஆஃப் காம்பேக்ட் ஆப்ரேட்டர்னால் அதுவும் காம்பேக்ட். ஸோ இது அட்லீஸ்ட் இந்த ரெண்டு கேஸில் வந்து நமக்கு ஈஸியாக காம்பேக்ட் ஆப்ரேட்டர்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஸ்டார் இஸ் காம்பேக்ட். அதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஏ ஸ்டாரை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியுங்கிற விஷயத்துக்கு வந்து இது ஒரு ஆன்சர், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் காம்பேக்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லெம்மா let A belongs to B H be a compact operator. Okay, so number one, then every non-zero அல்லது இந்த மாதிரி எழுதுறேன், alpha belongs to approximate eigenvalue and alpha not equal to 0, right? If alpha belongs to, then alpha is an eigenvalue of A. அதாவது எந்த ஒரு நான் ஜீரோ அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ ஆஃப் காம்பேக்ட் ஆப்ரேட்டர் எடுத்தாலும் அது வந்து ஒரு ஐகன் வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆனால் ஜீரோ அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூக்கு இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் இல்லை, ஃபர்தர் ஐகன் ஸ்பேஸ் பாருங்க, the eigen space என்ன, ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் A minus alpha I has finite dimension. இந்த கேஸில் whenever alpha is a non-zero approximate eigenvalue of A. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, if A equal to A star, ரைட்? அதாவது A வந்து காம்பேக்டாக மட்டும் இல்லை, அதே நேரத்தில் செல்ஃப் அட்ஜாயிண்டாகவும் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா தென் ஐதர் நாம் A ஆர் மைனஸ் நாம் A is an eigenvalue of A. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப், so first statement, let alpha belongs to approximate eigenvalue of A and alpha not equal to 0. ஆனால் approximate eigenvalue ஓட definition என்ன? There exists a sequence xn in H with norm xn equal to 1 and norm of A minus alpha I xn இது வந்து tends to 0 as n tending to infinity. ஓகே, ஸோ இப்போ வந்து A வந்து காம்பேக்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே xnங்கிறது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ், A காம்பேக்ட், அதனால் as A is compact, AXN, the sequence AXN has a CGT na convergent subsequence, say AXNK and Y equal to limit nk tending to infinity AXNK. Okay, for some Y belongs to
y belongs to h. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா y வந்து ஒரு ஐகன் வெக்டராக வரப்போது கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வேல்யூ ஆல்ஃபா. இதை வந்து நம்ம சொல்லணும். இப்போ இந்த சீக்வன்ஸை பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் note that alpha xnk minus alpha xnj minus alpha xni பாருங்க. This is equal to norm of alpha xnj minus a xnj plus a xnj plus a xni minus a xni minus alpha அல்லது இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் ஆல்ஃபா xni. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா AXNJ அந்த வெக்டரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி AXNI அந்த வெக்டரையும் வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா நார்ம் ஆஃப் A minus alpha I xnj ப்ளஸ் இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்மையும் கிளப் பண்ணுங்க. ஸோ அது வந்து நார்ம் ஆஃப் A minus alpha I xni right plus middle terms எடுத்துலீங்கன்னா norm of a minus xnj minus a xni. ஓகே, இப்போ xn வந்து ஆல்ஃபாங்கிறது அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ. அதனால் இந்த ரெண்டு டேர்முமே வந்து டென்ஸ் டு 0 as n tending to infinity அல்லது nj அண்ட் ni அதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டராக இருந்ததுன்னா. அதே மாதிரி AXNI அல்லது AXNK அது வந்து ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ். ஸோ அதனால் வந்து கோஷி சீக்வன்ஸ்னு வரப்போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் எப்சிலன் அல்லது 3 times எப்சிலன் if ni greater than nj greater than or equal to some number depending on epsilon. ஏன்னா first term tends to 0, second term tends to 0 as ni nj tends to infinity. அதே மாதிரி இதுவும் ni nj ரெண்டுமே வந்து tends to infinity இதுவும் வந்து less than epsilon after some stage. ஏன்னா இது வந்து convergent sequence. ஸோ அதனால் இந்த என்டையர் சம்மே வந்து less than 3 epsilon. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னா இந்த ஆல்ஃபா xnkங்கிற சீக்வன்ஸ் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ். ஏன்னா கொடுத்துருக்க எப்சிலனுக்கு நம்மளால் ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியுது such that ni greater than nj greater than n of epsilon norm of alpha n xi minus alpha n xj is less than 3 epsilon. Hence alpha xnk is a Cauchy sequence in H, right? Cauchy sequence in H. ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்கேலர் தான். அப்போ அந்த ஸ்கேலரை வந்து நான் ஜீரோ ஸ்கேலர், அப்போ அந்த ஸ்கேலரால் வந்து டிவைட் பண்ணோன்னா xnkயும் வந்து கோஷி சீக்வன்ஸ் தான், ரைட்? நவ் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 இம்ப்ளை xnk இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் H. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ xnk கோஷி சீக்வன்ஸ், ஹென்ஸ் xnk கன்வர்ஜஸ் டு சம் வெக்டர். ஸோ அதை வந்து xன்னு வச்சுக்கலாம். லெட் xnk கன்வர்ஜஸ் டு x ஃபார் சம் x பிலாங்ஸ் டு h. ஆனால் ஏங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆப்ரேட்டர். அப்போ axnk கன்வர்ஜஸ் டு ax, ரைட்? as a is continuous அல்லது bounded, this imply we have axnk converges to ax. ஓகே, ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம்னா axnk converges to y. இப்போ இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா axnk converges to ax. அப்போ இந்த லிமிட் வந்து யூனிக்காக இருக்கும். therefore ax equal to y, right? ax equal to y. hence ax equal to y. ஓகே, ஆனால் நம்ம வந்து இப்போ இதை ஒய்யை வந்து ஆல்ஃபா எக்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஒய்யை வந்து ஆல்ஃபா எக்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ இங்கே இதை யூஸ் பண்ணுங்கள். axnk கன்வர்ஜஸ் டு
since norm of a minus alpha I x n k tends to 0 as n tending to infinity, நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a x n k minus alpha x n k converges to, so a x n k converges to, so இதோட லிமிட் வந்து 0, so 0 equal to லிமிட் norm அல்லது 0 வெக்டர்னு வச்சுக்கலாம், 0 வெக்டர் equal to லிமிட் nk tending to infinity. ஆனால் axnk ஓட லிமிட் என்ன, axnk ஓட லிமிட் வந்து ax, so this is equal to ax minus alpha வந்து ஸ்கேலர், xnk ஓட லிமிட் வந்து x, right, so this is alpha x. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா ax equal to alpha x equal to alpha x, ஏன்னா ax minus alpha x is 0, so thus ax equal to alpha x, ஆனால் ax also equal to y, okay, ax also equal to y. அப்போ yங்கிறது வந்து just alpha x தான் இங்கே. Hence x is a eigenvector. eigenvector சொல்கிறேன்னா இது வந்து நான் ஜீரோவாக இருக்கும். என்ன ரீசன்னா note that norm of xn equal to 1 for all n and xnk converges to x. Hence norm is a continuous function. norm of xn வந்து 1ங்கிறதுனால norm of the vectorம் வந்து norm of xம் வந்து 1ஆ இருக்கும். Hence norm of x equal to 1 or equivalently x not equal to, this imply x not equal to 0. இப்போ x not equal to 0, அதே நேரத்தில் ax equal to alpha x, therefore x is an eigenvector and corresponding to the eigenvalue alpha. Thus alpha is an eigenvalue of a if alpha belongs to approximate eigenvalue and alpha not equal to 0. Okay, so இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா இதோடைய கரஸ்பாண்டிங் ஐகன் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் சொல்லணும். ஸோ நம்ம வந்து அதோட ஐகன் ஸ்பேஸை எடுத்துக்கலாம். ஐகன் ஸ்பேஸ் வந்து சப்போஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷன்னா என்ன ஆகும் பாருங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷன் எடுத்துட்டோம்னா ரெண்டாவது நம்ம வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்கோம். அப்போ இதில் வந்து ஒரு இன்ஃபைனைட் அல்லது கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஆர்த்தோ நார்மல் செட்டு கிடைக்கும். ஸோ ஒரு கவுண்டபிளி ஆர்த்தோ நார்மல் செட் எடுத்துக்கலாம். லெட் un be a countable orthonormal set in alpha of a. ஸோ இது வந்து ஆர்த்தோ நார்மல்ங்கிறதுனால நார்ம் ஆஃப் un வந்து 1. இப்போ a வந்து காம்பேக்ட் ஆப்பரேட்டர். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா a இஸ் காம்பேக்ட், aun has a convergent subsequence, say aunk, right, say aunk. அதே நேரத்தில் இது எல்லாமே வந்து ஐகன் வேல்யூஸ், ரைட். ஸோ அதனால் நமக்கு என்ன வரும்னா as un belongs to அல்லது unk belongs to 0 space of a minus alpha I, we have aunk equal to alpha unk, ரைட். ஸோ இதில் இருந்தால் நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்க போகுது. என்ன கான்ட்ரடிக்ஷன்னா இப்போ auni மைனஸ் aunj இதை எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப், இதெல்லாம் ஐகன் யூஎன்லாம் வந்து ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஆல்ஃபா. ஸோ அதனால் இது வந்து ஆல்ஃபா யூஎன்ஐ மைனஸ் ஆல்ஃபா யூஎன்ஜே. ஸோ இப்போ ஆல்ஃபா வெளியே வந்ததுன்னா மாட் ஆல்ஃபா இன்ட்டு நார்ம் ஆஃப் யூஎன்ஐ மைனஸ் யூஎன்ஜே, ரைட். ஆனால் இது ஆர்த்தோ நார்மல்ங்கிறதுனால இது வந்து ஈக்குவல் டு மாட் ஆல்ஃபா இஃப் என்ஐ நாட் ஈக்குவல் டு என்ஜே, ரைட். என்ஐ நாட் ஈக்குவல் டு என்ஜே. ஆப்வியஸாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வந்து மாட் ஆல்ஃபா. இப்போ இது வந்து டஸ் நாட் டென்ஸ் டு 0 ஆஸ்
n tending to infinity அல்லது இது வந்து இப்போ நம்ம ஸோ இப்போ AUNI கோஷி சீக்வன்ஸ்னு வந்து நம்ம ஏன்னா வந்து கன்வர்ஜென்ட் ஹென்ஸ் இட் இஸ் கோஷி. ஆனால் இதோடைய நாம் வந்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸோட நாம் பார்க்கும்போது மாட் ஆல்ஃபான்னு வருது, ரைட்? அப்போ இது வந்து cannot happen. ஏன்னா எப்சிலன் வந்து லெஸ் தென் மாட் ஆல்ஃபான்னா நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது, ரைட்? ஏன்னா எப்சிலன் லெஸ் தென் மாட் ஆல்ஃபான்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேஜுமே எக்ஸிஸ்ட் ஆகாது சச் தட் நாம் ஆஃப் AUNI மைனஸ் நாம் ஆஃப் AUNI மைனஸ் AUNJ இது வந்து லெஸ் தென் எப்சிலன் வர்ற மாதிரி. ஏன்னா இதோட நாம் வந்து மாட் ஆல்ஃபா. ஹென்ஸ் இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்தது? இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா நம்மளால் வந்து ஒரு கவுண்டபிள் ஆர்த்தோ நார்மல் செட்டு இந்த ஜீரோ ஸ்பேஸில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்னால தான் வந்து இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது. ஏன்னா ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து கோஷி இல்லை, ரைட்? அந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ நம்மளுடைய அசம்ஷன் இது வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனுங்கிற அசம்ஷன் வந்து தப்பு. ஓகே, ஹென்ஸ் இதோடைய டைமென்ஷன் வந்து ஃபைனைட். ஹென்ஸ் டைமென்ஷன் ஆஃப் the eigenspace hence the dimension of eigenspace A minus alpha I is finite. Okay, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம்னா if A is self adjoint, so next one வந்து number 2. So assume A is self adjoint, A equal to A star and A is compact. அந்த அசம்ஷனும் இருக்கும் and A is compact. ஆனால் நம்ம ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு அதோடைய ஸ்மால் MA அண்ட் கேபிட்டல் MA ரெண்டுமே வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூன்னு பார்த்துருக்கோம். ஸோ நோட் தட் MA, MA belongs to approximate eigenvalue of A where small mங்கிறது வந்து infimum of inner product AXX, X belongs to H and norm X equal to 1, capital MAங்கிறது வந்து supremum of inner product AXX where X belongs to H and norm X equal to 1. Okay, so இதனால் என்ன ஆக போகுதுன்னா and norm of A என்ன தெரியும்னா norm of A is equal to maximum of mod இந்த ரெண்டு நம்பர் தான். ஓகே, ஸோ நமக்கு என்ன ரிசல்ட்லாம் தெரியும்னா இது ரெண்டுமே அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ அண்ட் நார்ம் ஆஃப் ஏ வந்து மேக்ஸிமம் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் தான். ஏன்னா நார்ம் ஆஃப் ஏ வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ்எக்ஸ் வேர் நார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதனால் வந்து இந்த ஈக்குவாலிட்டி வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ரெண்டே ரிசல்ட் இருக்குது. ஒன்று வந்து நார்ம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மாட் எம்ஏ, ரைட்? ஸோ கேஸ் 1. ஸோ இப்போ இப்படி அசியூம் பண்ணோன்னா ஏன்னா நார்ம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் இப்படி அசியூம் பண்ணோன்னா தென் எம்ஏ இது வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும். லெஸ் தேன் 0 ஏன்னா இது வந்து கிரேட்டர் தேன் 0ன்னா வந்து இதை விட பெரிய நம்பர் இருக்குது. அப்போ நாம் வந்து இதே மாதிரி இருக்காது, ரைட்? நாம் வந்து கேபிட்டல் எம்ஏ தான் வரும். இது பாசிட்டிவ்னா நாம் வந்து கேபிட்டல் எம்ஏன்னு வரும். அப்போ எம்ஏ வந்து லெஸ் தேன் 0. அது மட்டும் இல்லை, மாட் ஆஃப் எம்ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் மாட் ஆஃப் எம்ஏ, கேபிட்டல் எம்ஏ. ஸோ சின்ஸ் எம்ஏ பிலாங்ஸ் டு அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ அண்ட் எம்ஏ நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இது வந்து ஐகன் வேல்யூ வரப்போகுது as A is compact. So MA belongs to eigen value of A as A is compact. ஆனால் இங்கே கேபிட்டல் எம்ஏ ஸ்மால் எம்ஏங்கிறது என்ன? மைனஸ் ஆஃப் நாம் ஏ, ரைட்? மைனஸ் ஆஃப் நாம் ஏ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாம் ஏ. ஸோ ரெண்டாவது கேஸ் என்ன? ஸோ கேஸ் 2.
norm of A equal to, ஸோ இந்த கேஸில் வந்து இந்த நம்பர் வந்து இந்த கேபிட்டல் எம்ஏ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், ரைட்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவல் டு ஜீரோ எப்படின்னா ஏங்கிறது ஜீரோ ஆப்ரேட்டர், ரைட்? ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா, ஓ சாரி, ஈக்குவல் டு ஜீரோனா ஏ வந்து ஜீரோ ஆப்ரேட்டர் கிடையாது. ஸோ எம்ஏ கேபிட்டல் எம்ஏ வந்து கிரேட்டர் தேன் ஜீரோன்னு வச்சுக்கலாம். கிரேட்டர் தேன் ஜீரோன்னா ரெண்டாவது நாம் ஏ ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர், ரைட்? மேக்ஸிமம் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர். அப்போ என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இதுன்னு வரப்போகுது. ஓகே, இது பாசிட்டிவ், அதனால் வந்து நாம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஏ. இப்போ மறுபடியும் நமக்கு என்ன தெரியும்னா இது வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ. இது அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூங்கிறதுனால ஏ காம்பேக்ட் அதையும் யூஸ் பண்ணோம்னா இது வந்து ஐகன் வேல்யூன்னு வரப்போகுது. சின்ஸ் இட் இஸ் அ நான் ஜீரோ அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ, ஹென்ஸ் நாம் ஆஃப் ஏ இஸ் அன் ஐகன் வேல்யூ. ஓகே, இந்த கேஸில் ஸோ இப்போ இங்கே ஏங்கிறது வந்து ஜீரோ ஆப்ரேட்டராகவே இருக்கலாம். ஏ ஜீரோ ஆப்ரேட்டர்னா எல்லாமே வந்து ஜீரோ. ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ தென் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டைம்ஸ் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இன் ஹெச். ஸோ இந்த கேஸில் வந்து கேபிட்டல் எம்ஏ ஸ்மால் எம்ஏ எல்லாமே வந்து ஜீரோ தான், ஏன்னா வந்து இன ப்ராடக்ட் ஏஎக்ஸ்எக்ஸ் வந்து ஜீரோ. ஸோ இந்த கேஸில் நாம் ஆஃப் ஏ வந்து ஒரு ஐகன் வேல்யூவாக வருது, ஏ வந்து ஜீரோ ஆப்ரேட்டர்னா. ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.